காலையிலே எந்திரிச்சு விதமாக மாங்குன்னு சமைப்பேனே ஒழிய அந்த காப்பியை மட்டும் போடுறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும் எனக்கு. ஆனால் இன்றைக்கி நானே பால் பாக்கெட்டை வந்துட்டு ஏன் காப்பி போடுறேன்னா, காலையில் 5 மணிலேருந்து எங்கள் வீட்டால் வந்து ஒரே தீயாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பாவப்பட்ட ஜீவனுக்கு நான் காப்பி போட்டு கொடுக்கலாம், நான் பாவியாயிருவேன்னு சொல்லிட்டு நல்லா சுட சுட ஒரு காஃபி எடுத்து கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு புது சட்டியில் சமைக்க போகிறேன். அந்த புது சட்டியில் சமைக்கிறேன்னொடனே ஒரே எங்கேருந்து தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக தெரில. அதிலே இந்த சட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் எவ்வளோ இதை கருக்கி எடுத்தாலும் அது கருப்பாகவே ஆகாது. ஏன்னா அது ஆல்ரெடி கருப்பு கலரில் தான் இருக்குன்னு எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்து இந்த சோயா சங்க்ஸு முட்டை எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃபியூஷனாக ஒன்று பண்ணலாம். அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு காலைக்கு வந்து இந்த பால் முட்டை இதெல்லாம் வச்சு அந்த ப்ரெட்டை வச்சு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 போட்டேன், அது அழகாக வந்துச்சு. அடுத்த 2 எடுக்கிறேன், அது ஒரு மாதிரி கன்றாவியாக தான் வந்துருந்துச்சு. இப்படி திருப்புறதோட இந்த தோசைகளோடு திருப்புறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது தெரியுமா? அப்புறம் இந்த சோயா சங்க்ஸுக்குள்ளே ஃபஸ்ட்டு முட்டையை போடலாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் போட்டு கிளறினேன். இன்னும் கொஞ்சம் ரைஸையும் நிறையா போட்டு எடுத்து எல்லாத்தையும் கிளறி எடுத்தா இந்த சோறு எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா? எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இப்படி ஒரு ஃபியூஷன் டிஷ் நல்லா பண்ணியிருக்கோமே.